உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகளை, அரசு உயர் அலுவலர்களை, நலத்திட்ட உதவிகளை பெற வந்திருக்கக்கூடிய பயனாளி பெருமக்களை, வருகை தந்திருக்கக்கூடிய பெரியோர்களை, தாய்மார்களை, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களை, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். மலை வளங்கள் சூழ்ந்த குளிர்ச்சி பொருந்திய இனிய மாவட்டம் இந்த கோவை மாவட்டம். கல்வி வளமும் தொழில் வளமும் கொண்ட தென்னிந்தியாவினுடைய மான்செஸ்டரான இந்த கோவை கொஞ்சம் கொங்கு தமிழை கொண்டது. தமிழ் செம்மொழி மாநாட்டை கண்டது. பலமுறை கோவைக்கு நான் வருகை தந்து பல்வேறு நலத்திட்டங்களை தொடங்கி வச்சிருந்தாலும் இன்னைக்கு மக்களுடன் முதல்வர் என்ற ஒரு மகத்தான திட்டத்தை தொடங்கி வச்சிருக்காங்க. சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு மாவட்டங்களில் கடந்த 4ஆம் தேதியோடு பேரோடு கூடிய பெருமழை பெய்தது. 47 ஆண்டு காலம் இல்லாத அளவுக்கு மழை பெய்தது. அதன் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையோடவும் மழைக்கு பிறகு போர்க்கால அடிப்படையிலும் செயல்பட்டு அரசு எதிர்கொண்டுச்சு. கடுமையான மழை ஒரு நாள் முழுக்க பெய்தது. மழை நின்றதும் நிவாரணப் பணிகளை நாங்கள் தொடங்கிட்டோம். மறுநாள் காலையிலே முக்கிய சாலைகளில் போக்குவரத்து சீர் செய்யப்பட்டுச்சு. பெரும்பாலான பகுதிகளுக்கு மின் இணைப்பானது 3 நாட்களுக்குள்ள கிடைச்சது. புறநகர்ல ஒரு சில பகுதிகள் நீங்களாக 4-5 நாள்ல மற்ற அனைத்து பகுதிகளிலும் இயல்பு வாழ்க்கை திறந்துச்சு. அந்த மாவட்டத்து மக்களுக்கு 6000 ரூபாய் இழப்பீடு அறிவிச்சு நேற்று நானே தொடங்கி வச்சேன். இதுக்கிடையில 2 நாளா தென் மாவட்டங்களில் கடுமையான மழை பெய்து வருது. அரசு இயந்திரம் முழுமையா தென் மாவட்டங்களில் குவிக்கப்பட்டிருக்கு. நேற்றுக்கும் இன்னைக்கு காலையில இங்க வர்ற வரைக்கும் அதிகாரிகள், அமைச்சர்கள் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தார். தென் மாவட்ட மக்களை காப்போம், இது உறுதி. திராவிட மாடல் அரசினுடைய முன்னோடி திட்டங்கள், முதலமைச்சரின் காலை உணவு திட்டம், கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், மகளிர் விடியல் பயணம், இல்லம் தேடி கல்வி, மக்களை தேடி மருத்துவம், நான் முதல்வன், இன்னுயிர் காப்போம்,
அரசு செயல்பட்டு வருகிறது. இந்த திட்டங்களோட பயன்கள் எல்லாம் கடைகோடி மனிதருக்கும் போய் சேர்க்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட ஆய்வு செய்ய கள ஆய்வு முதலமைச்சர் திட்டத்தை தொடங்கினார். நானே சம்பந்தப்பட்ட மாவட்டங்களுக்கு நேரடியாக போய் கள நிலவரங்களை ஆய்வு செஞ்சேன். மண்டல வாரியா கூட்டங்கள் நடத்தி அறிவுரைகளை வழங்கிக் கொண்டு வருகிறேன். அந்த ஆய்வுகள் மூலமா பொதுமக்கள் பயனடைகிறத பார்க்க முடிகிறது. பொதுமக்கள் அரசு அலுவலர்களுக்கு போக வேண்டிய அவசியமின்றி பெரும்பாலான அடிப்படை சேவைகள் இணையதளம் வழியா வழங்கப்பட்டு வருகிறது. மக்கள் அடிக்கடி அணுகிற துறைகள் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை, ஊரக வளர்ச்சித்துறை, நகராட்சி நிர்வாகத்துறை, ஆதிதிராவிடர் நலத்துறை, பிற்பட்டோர், மிகவும் பிற்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை, வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை, தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை, கூட்டுறவுத்துறை, சிறு குறு நடுத்தர தொழில்துறை, மாற்றுத்திறனாளிகள் துறை, சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை, எரிசக்தி துறை,